டேய் உருட்டா, என்னடா ஒரே யோசனையாக இருக்க மாதிரி இருக்கு, என்னாச்சு? எங்கடா லைஃப்பில் எப்படி முன்னேறது, எனக்கு என்ன டேலண்ட் இருக்குது, நாலேஜ் எப்படி கெயின் பண்ணுறது, நான் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். பட் எந்த வழியில் போய் உழைச்சா நமக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதுதான் ஒரே யோசனையாக இருக்குடா. பார்ப்போம், கடன் வாங்கி ஏதாவது பிஸ்னஸ் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன்டா. சரி ஓகேடா, உன்னோட டேலண்ட் பற்றியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் உன்னையும் என்னையும் இருக்கிற மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு 7 ப்ராடக்ட் மட்டும் அவங்கக்கிட்ட இருந்ததுன்னு வச்சுக்கோவேன், அவங்களால நாலேஜையும் டெவலப் பண்ண முடியும், அட் த சேம் டைம் அதே நாலேஜை வச்சு பணத்தையும் சம்பாதிக்க முடியும். அது என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோமா? ஹே கைஸ், நம்பர் 1 லேப்டாப் அப்படிங்கிறது NFS விளையாடுறதுக்கும் GTA Vice City விளையாடுறதுக்கு மட்டுமே கிடையாது. இப்போ நமக்கு கரண்ட்டாக போயிட்டு இருக்கிற ரெசஷனாக இருக்கட்டும், எப்பவுமே ட்ரெண்டிங்கில் இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளமாக இருக்கட்டும், அது ரெண்டுக்குமே இந்த லேப்டாப் மூலமாக நம்மளால் சொல்யூஷன் தேட முடியும். அண்ட் ஆன்லைனில் நம்மளோட ஸ்கில்ஸை வந்து லேர்ன் பண்ணுறதுக்கும், ஆன்லைனில் அந்த ஸ்கில்ஸை வச்சு மணியை ஏர்ன் பண்ணுறதுக்கும் ஒரு லேப்டாப் இருந்தாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 6 மாதம் கோர்ஸ் ஒன்று எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆன்லைனில், அதை வந்து ஃபுல்லாக கற்றுக்கிட்டு ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி உங்களால் மணியை ஜென்ரேட் பண்ண முடியும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பர்சனல் பிராண்டிங், எடிட்டிங், ஃப்ரீலான்சிங், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு நிறைய ஸ்பேஸும் டிமாண்டும் இருக்குது. இதை நீங்கள் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாலே உங்களால் வந்து மணியை ஜென்ரேட் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் மணி ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒரு கேம் மாதிரி மாறிடும். உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும். ஓகேடா ஒன் மேன், எனக்கு ஒரு டவுட்டு. இந்த கோர்ஸ் எடுத்து நான் படிக்கிறேன், பட் இதை வந்து எப்படி நான் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி மணி ஜென்ரேட் பண்ணுறது, அது எனக்கு டவுட்டாக இருக்கே அப்படின்னு நீ கேட்டிங்கன்னா அதை வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். நம்பர் 2, ஃபோன் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் மேண்டட்டரி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாத்துக்கிட்டையும் இருக்கணும். ஏன்னா எல்லா பீப்புள்ஸ் கூடயும் நம்ம கனெக்டில் இருக்கணும். நம்மளோட என்டர்டெயின்மெண்ட், ரிலாக்ஸ் எல்லாமே இந்த ஃபோனில் தான் இருக்குது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு டேலண்ட் இருக்கும், ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கும். ஒரு விஷயத்தில் அவங்க மாஸ்டராக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில பேர் நல்லா பைக் ஓட்டுவாங்க, ஒரு சில பேர் நல்லா எடிட் பண்ணுவாங்க, ஃபோட்டோஸ் நல்லா எடுப்பாங்க, குக் பண்ண தெரியும் ஒரு சில பேருக்கு ரொம்ப நல்லாவே. இப்போது குக் பண்ண தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாங்க, இன்ஸ்டாகிராம் எதுவாக இருக்கட்டும். குக் பண்ண தெரியாத நான் வந்து அந்த வீடியோஸ் பார்த்து அது மூலமாக ஒன்று கற்றுக்கிறேன். அது மூலமாக என்னோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அட் அ டைம் 100 பேர், 1000 பேர், 10,000 பேர் இந்த வீடியோஸ் பார்க்கும்போது உங்களோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து இன்கமும் கண்டிப்பாக அது மூலமாக ஜென்ரேட் ஆகும். இப்படி தான் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த கான்செப்டில் தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து கான்டென்ட்டை கிரியேட் பண்ண முடியும். நம்ம எப்போவுமே வந்து கான்டென்ட்டை கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நம்ம வந்து ப்ரொடியூசரும் ஆக முடியும் வீடியோஸ் மூலமாக, ஆடியோஸ் மூலமாக. அது வந்து நம்மளோட கம்ஃபர்ட் தான். எப்படி வேணாலும் நம்ம கண்டென்ட்டை கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு காசு செலவு பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. ஜஸ்ட் உங்களோட ஃபோன் எடுக்கிறீங்க, வீடியோ ஆன் பண்ணுறீங்க, ரெக்கார்ட் பண்ணுறீங்க, அப்லோட் பண்ணுறீங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதுக்கு நீங்கள் எந்த காசும் செலவு பண்ண போகிறதில்ல. பட் இந்த ப்ராசஸ் வந்து எப்படி பண்ணணும், யூடியூப் எப்படி ஒர்க் ஆகுது, மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், ஒரு பிராண்டை வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ வந்து இந்த கோர்ஸ் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த ப்ராசஸை வந்து எப்படி ஈஸியாக பண்ணுறது, எப்படி அது மூலமாக நமக்கு மணியை ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இந்த கோர்ஸ் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக உங்களால் ஒரு இன்கமை ஜென்ரேட் பண்ண முடியும். பிலீவ் மீ கைஸ், இட்ஸ் வொர்த் இட். நம்பர் 3, புக்ஸ். இப்போ வந்து நம்மளோட லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நம்ம ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பட் அந்த விஷயத்தை வந்து ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா என்னோட ரூட்டே வந்து வேறு. நான் வந்து சேஃபாக பண்ணிடுவேன், எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த ஒர்க்கை நான் வந்து முடிச்சிடுவேன். பட் இதுக்கு முன்னாடி அந்த ஒர்க்கை நான் பண்ணதே கிடையாது, எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக தப்பு பண்ணி தான் நான் அதை வந்து கற்றுக்குவேன். ஏன்னா வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இதுவே அதை பற்றின புக்கு நீங்கள் படிச்சுட்டு அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பேசிக்காக ஓகே, இந்த மாதிரி பண்ணால் நமக்கு சேஃபாக இருக்கும், எந்த பிரச்சனையும் நமக்கு வராது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ புக் படிக்கிறது மூலமாக உங்களோட நாலேஜ் வந்து டெவலப் ஆகும். உங்களோட லைஃபுக்கு ஒரு கைடு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புக் படிக்கிறது மூலமாக நீங்கள் லைஃப்பை பார்க்குற விதமே கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்கும். ட்ரஸ்ட் மீ, இது உண்மை கைஸ். பாயிலிருந்து ஒரு மென் ஆகிறதுக்கு என்னென்ன மெச்சூரிட்டி வேணுமோ அது எல்லாமே புக் படிக்கிறது மூலமாக டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து சேரும். ஒரு நாளைக்கு, ஸோ கைஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நாளைக்கு 2 பேஜ் இல்லை 1 பேஜாவது படிக்க ட்ரை பண்ணுங்கள் ப்ளீஸ். நம்பர் 4, ஓகே, இது எல்லாமே ஓகே. நம்ம வந்து நம்ம நாலேஜை கெயின் பண்ணுறோம், அது மூலமாக வந்து மணியை ஏர்ன் பண்ணுறோம், மென்டலாக நம்மளோட ஹெல்த்தை வந்து ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறோம். அட் த சேம் டைம் ஃபிசிக்கலாகவும் நம்ம ஃபிட்டாக இருக்கணும் இல்லையா? ஸோ உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு ஜிம்மில் கூட ஜாயின் பண்ணுங்கள். ஜிம்மில் ஜாயின் பண்ண முடியலைன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எக்யூப்மெண்ட் வாங்கி வீட்லேயாவது ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட பாடியும் பில்ட் ஆகும் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் ராக்கெட் மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக உங்களை வந்து 6 பேக் வச்சுக்கிட்டு அப்படியே சூப்பர் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல.
அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதுவும் பண்ணுங்கள். பட் பார்க்குறக்கு அல்லது நம்மளோட உடம்புக்கே அது ஃபீல் ஆகும், ஓகே நம்ம கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கோம்ப்பா, நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடி உங்களுக்கு இருந்தாலே போதும். அது வந்து ரொம்பவே நல்ல ஹேபிட். அப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபுட்டும் கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹெல்த்தியாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்சியஸும் வரும். ஸோ அது வந்து ஒரு நல்ல டிசிப்ளினை கிரியேட் பண்ணும். ஸோ ட்ரை டு டூ சம் எக்ஸசைஸ். நம்பர் 5, ஓகே நம்ம ஆன்லைனில் வந்து ரொம்ப அதிக நேரம் ஒர்க் பண்ணுறோம், ஃபோனை ரொம்ப அதிக நேரம் யூஸ் பண்ணுறோம், நம்மளோட லைஃபே வந்து இந்த ஆன்லைனில் ஒட்டி தான் இனிமேல் ஃபியூச்சரில் இருக்க போகுது. ஃபியூச்சரில் இல்லை, இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தான் மாறிட்டு இருக்கு. ஸோ அப்படி யூஸ் பண்ணுறதுனால ஸ்க்ரீனிங் டைம் ரொம்ப வந்து அதிகமாகுது. அப்படி அதிகமாகறதுனால இதுலேருந்து வர ப்ளூ லைட் வந்து நம்மளோட கண்ணை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ வந்து ஒரு ப்ளூ லைட்டை பிளாக் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பெக்ஸை வந்து வியர் பண்ணிக்கோங்க. இது வந்து பர்சனலாக நான் சஜஸ்ட் பண்ணுறது. ஏன்னா கண்ணு வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகும், கண்ணுக்கு நிறைய ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். அடிக்கடி உங்களோட கண்ணை வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்க. எப்படி நம்மளோட கண்ணை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கிறது, எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், வேணா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ ப்ளூ லைட்டை வந்து பிளாக் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பெக்ஸை வந்து வியர் பண்ணிக்கோங்க. நம்பர் 6, பைக் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய சூப்பர் பைக்கோ அல்லது 2-3 லட்சம் கொடுத்து பைக் வாங்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நமக்குன்னு ஒரு சின்ன பைக் அப்படிங்கிறது இருந்தாலே போதும், அது எதுவாக இருந்தாலும் சரி. ஏன்னா ட்ராவலிங் அப்படிங்கிறது லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா லைஃப்பில் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணிப்போம், நமக்கு நிறைய ப்ரெஷர் வரும், நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் வந்து நம்மளோட சக்ஸஸை நம்ம பார்க்க முடியும். அந்த சக்ஸஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய ப்ரெஷர் கிரியேட் ஆகும் இல்லையா, அந்த ப்ரெஷருக்கு மருந்து அப்பப்போ நம்ம பண்ணக்கூடிய ட்ராவலில் இருக்குது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு பிரச்சனை அப்படின்னா எனக்கே வந்து ஒரு மைண்டு வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்ததுன்னா பைக் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் வெளியே போயிட்டு வந்தேன்னா நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் திரும்பி வந்து ஒர்க் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இதுக்காக தான் வந்து நான் ஒரு பைக் வேணும்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்ககிட்ட எல்லாத்துக்கும் இருக்கும், இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்த 6 விஷயமே ரொம்ப ரொம்ப பேசிக். இது மட்டும் உங்ககிட்ட இருந்ததுன்னா நாலேஜை வந்து உங்களால் ஈஸியாக கெயின் பண்ண முடியும். அந்த நாலேஜை வச்சு உங்களால் மணியை ஏர்ன் பண்ண முடியும். இந்த 6 விஷயத்தில் ஏதாவது உங்ககிட்ட இல்லாமல் இருந்து மணி உங்ககிட்ட இருந்ததுன்னா மணியை வந்து தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஏன் நான் சொல்ல வரேன்னா திரும்பவும் மணியை உங்களால் திருப்பி ஜென்ரேட் பண்ணவும் முடியும் இந்த 6 விஷயம் உங்ககிட்ட இருந்ததுன்னா. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து யார் யாருக்கு தேவைப்படுது நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட் என்னங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ மூச்சு வாங்குது கைஸ், ஒரே நிமிஷம். ஒன்மேனை நீங்கள் அடிக்கடி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை.